நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, எதிரே வருபவன் குபேரனாக இருக்கலாம். உங்கள் கண்முன்னே வரக்கூடிய வாய்ப்புகள், ஆமாங்க, அப்படிப்பட்ட வாய்ப்பு குருவனுடைய பார்வையால் நிகழப்போகிறது. குருவுடைய நேரடி உங்கள் மீது செலுத்தக்கூடிய பார்வை மற்றும் லாபத்தை பார்க்கும் குரு பகவான். ஸோ அதனால ராஜ லாபம் நிச்சயம், களத்திர லாபம் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைத்து தீரும். அப்படிப்பட்ட பதிவை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல, நான் சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. விருச்சிகத்தில் பிறந்த நண்பர்களே, ஒரு நொடி வாய்ப்பு இந்த ஜென்ம வாழ்க்கையை உங்களை மாத்திரும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணம் இது. காரணம் குருவனுடைய பயிற்சி. மே மாதம் நடந்த அந்த குரு பயிற்சி, மேஷத்திலிருந்து இடம் மாறி குருவான் ரிஷபத்துக்கு மாறினார். அவருடைய நேரடி 7ஆம் பார்வை விருச்சிக ராசியான உங்கள் மீது விழுந்தது. மேலும் 11ஆம் வீடு, இந்த 11ஆம் வீடு அப்படின்றது கன்னிங்க. அந்த கன்னியில கேதுவன் அமர்ந்திருந்தார். ஸோ அதனாலேயே கடந்த வருஷம் 2023 அக்டோபர்ல இருந்தே கைக்கு எட்டிய தூரம் வரை வந்த காசு பணம் உங்களுடைய அனுபவத்திற்கு வராமல் போனது. அதை அனுபவிக்க முடியல. ஸோ வரக்கூடிய லாபம் வருவல தடை, கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல பிரச்சனை, கரெக்டான ஒரு சம்பளம் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை, தொழிலில் லாபம் கிடைக்கிறதுல பிரச்சனை, இப்படி பண வரவில் தடையும் தாமதமும் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தனக்காரன் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய பார்வை அது 7ல இருந்து 5ஆம் பார்வையை பார்க்குறாரு அந்த கேதுவை. அதனால கேதுவால் ஏற்பட்ட தடை இனி விலகுது. லாபம் தங்கு தடையின்றி வரப்போகிறது. ஸோ மேலும் அந்த குருவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீடு என்பது நட்புகளையும் உறவுகளையும் வாழ்க்கை துணையும் குறிக்கும் களத்திரஸ்தானம். ஸோ அப்படியே களத்திரஸ்தானத்தில் தனக்காரகன் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு களத்திரமே வரவாக அமையும். அதாவது வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய ஒரு வரவாக கிடைக்கும் அந்த ஒரு காலகட்டம். அதனால திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். ஸோ வாழ்க்கை துணை வரவாக கிடைக்கும். வாழ்க்கை துணையிலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பாக எதிர்பார்த்தது வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு சொத்து பத்தாக இருக்கலாம். ஸோ வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அது நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களும் உறவுகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு உதவிகள் பலவாறு செய்யக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது. அந்த உதவிகள் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு முறை அந்த ஒரு நொடி நண்பர்களும் சரி வாழ்க்கை துணையும் அந்த ஒரு செகண்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பண்ணுறேன்டா, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு மாறுவாங்க. அவர்கள் காட்டக்கூடிய வழிகள், அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களை பல கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கும். அப்படிப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு தோன்றக்கூடிய தருணம் இது. அந்த உறவுகள் மனம் மாறக்கூடிய தருணம் இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போது வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க. மேலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையும். ஸோ அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதில் எந்த தான் தடையும் இல்லை. இந்த ஒரு நேரத்தில் ஒரு சில பேத்துக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம். ஆனால் நல்ல ஒரு மாற்றம் தான். தைரியமாக நீங்கள் மாற்றத்தை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேலும் இந்த 5ஆம் பார்வையை கேதுவை பார்க்குறாரு இல்லையா, குருவுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ 7க்கும் 11க்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த குரு கேது தொடர்பு என்பது உங்களுக்கு கேலயோகத்தை ஏற்படுத்தி மருத்துவத்துறை, ஐடி துறை மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான இந்த எலக்ட்ரானிக்கல் ஸ்பேர் பார்ட் விற்கக்கூடிய அந்த துறைகள் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட துறை, ஸோ இந்த துறைகள் எல்லாமே, இந்த 4 துறையிலுமே எதிர்பார்க்காத தொழில் லாபம் நிச்சயமான முறையில் உண்டு. அதே நேரத்தில் அரசாங்க லாபம் கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. அரசாங்கத்தின் வழியில் ஏதாவது ஒரு விஷயம் நன்மை உங்களுக்கு நடக்கும். அரசாங்க சம்பளம், அரசாங்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு தொழில் அமைகிறது அல்லது கடன் உதவி கிடைப்பது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ குருக்கு எது தொடர்பு ஏற்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ, உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போது, பொருளாதார பிரச்சனை சரியாக போகுது. அதனால ராஜ லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு கிடைக்கிறத விட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பை விட்டுறாதீங்க, பயன்படுத்திங்க. மேலும் குருக்கு எது தொடர்பு ஏற்படும் வந்து புதிய வண்டி வாகனம் வாங்குறது, புதிய ஒரு விவசாய நிலம் வாங்குறது போன்றவைகள் ஏற்படும். ஸோ அது தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். தொழில் தொடங்குறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் தைரியமாக நீங்கள் தொடங்கலாம். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட வீழ்ச்சியும் தோல்வியும் இனி ஏற்படாது. அதனால் தைரியமாக ஒரு தொழில் தொடங்குறது, புதிய வேலையில் நீங்கள் மாறுறது தைரியமாக செய்யலாம். அதனால் லாபங்கள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? உங்களை குருவான் பார்க்குறாரு. அதனால் உடல் ரீதியான ஏற்பட்ட பிரச்சனை, நோய் பிரச்சனை இதெல்லாம் சரியாக போயிடும்.
மூத்த சகோதர சகோதரிகள் வழியில ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியா போயிடும். அதே போல 11ஆம் வீடுங்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் லாபத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. மேலும் திருமண வாழ்க்கை, அதாவது சில பேருக்கு முதல் திருமணம் சரியா அமைஞ்சிருக்காது, விவாகரத்தை வாங்கிட்டு தனித்துவா வாழ்ந்திருப்பீங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கை சொல்லக்கூடியது 11ஆம் வீடு. அப்போ விருச்சிக ராசியில பிறந்த நிறைய பேத்துக்கு அடுத்து திருத்தி அமைக்கப்படும் திருமண வாழ்க்கை. ஸோ 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்து அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக உங்களுக்கு அமைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிடைக்கும் இந்த குருவுடைய பார்வை மூலமாக. மேலும் ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளில் நீங்கள் வேலை தொழில படிப்பு போன்ற விஷயத்தை ஈடுபடக்கூடிய வாய்ப்புண்டு. கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் சாதிப்பீர்கள், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஸோ அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. மேலும் படிக்கின்ற மாணவர்கள், இந்த விருச்சிக ராசியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டும் நீதித்துறையும் வக்கீல் சம்பந்தமான படிப்பும் மற்றும் பேங்க் சம்பந்தமான ஏதோ ஒரு வேலைக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க, அல்லது கிராமத்தில் இருந்த கூட்டுறவு வங்கிக்காக நான் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அவங்களுக்கு எல்லாமே அந்த துறைகளில் படிப்புகளில் வெற்றியும் அதில் வேலையும் உறுதியான முறையில் கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? மேலும் மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும். உடல் ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். அதனால் தைரியமாக பயப்படாமல் இருக்கலாம். ஸோ எப்பவுமே வேகத்தோடும் கோபத்தோடும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்பொழுது புன்னகையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காரணம், உங்களை எதிர்த்து வர்றவங்க, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி உண்மையாக இருக்க போகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகும். உண்மையான உறவுகளும் உண்மையான நண்பர்களும் உங்களுக்கு இனி அமைந்து அதன் மூலமாக நிம்மதி சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய இயல்பான குணத்தை மாற்றுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகுது. அதனால இனிமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சரிங்களா? மேலும் இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான். அதனால உணவு தானம், அன்னதானம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை ஏழை எளியர்கள் கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் மருத்துவ உதவிகள் கண்டிப்பாக செய்ய முடியாதவங்களுக்கு, கிடைக்க முடியாதவங்களுக்கு அந்த மருத்துவ உதவி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு தீமண்டம் அல்லது பலகாரம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கோயில்கள் அல்லது ஏரி குளங்களில் அரசமர கண்ணு நடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வம்சம் தலைக்கவும் வாரிசு கிடைக்கவும் இந்த அரசமர கண்ணுடைய பரிகாரத்தை தவறாமல் பண்ணுங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய அளவு தோஷங்கள் நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய வம்சத்தில் குழந்தை சத்தம், குழந்தை பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியாது, தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து வந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். அல்வானா திருநெல்வேலி, பலாப்பழனா பன்ருட்டி, பால்கோவானா எப்போவுமே நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு கோயில் காட்டுக்குள்ளே இருக்குங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணால் போகலாம். ரொம்ப எளிதான ஒரு மலையேற்றம், 2 மணி நேரம் ட்ரெக்கிங்கு, ஒரு வற்றாத அருவி, ஒரு கங்கை தீர்த்தம், தமிழ் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய 247 படிக்கட்டுக, பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் தாங்க. அப்படிப்பட்ட அந்த கோயிலில் சென்று வழிபடும் பொழுது திருமண தடை நீங்குவது மட்டுமல்லாமல் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பயணிக்க போகிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி போகணுன்றதை ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஸோ பதிவுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள்.